மேஷ ராசி என்பதுக்கு ராசியாதிபதியே செவ்வாய். அவரு பாக்கியஸ்தானத்துல இருக்கார். ரொம்ப விசேஷமான ஒரு யோகத்தை பெறக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு அடுத்த 39 நாட்கள் பல்வேறு விதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். மங்களக்காரகன் சொல்லக்கூடிய வீட்டுல ஒரு மங்களகரமான விஷயங்களை செஞ்சே ஆகணும். அவர் பாக்கியஸ்தானத்துல வேற இருக்காரு. கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது இந்த காலகட்டத்துல உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, குரு மங்கள யோகம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன சார் இந்த குரு மங்கள யோகம் என்னெல்லாம் பண்ணிரும், எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டம் இருக்கு, நல்லது நடந்துருமா இந்த குரு மங்கள யோகம்? ஒரு ஜாதகத்துல குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்குன்னா, அதுவும் சுபமான குரு மங்கள யோகமா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்களும் சந்திப்பார். அந்த பாக்கியம் தேடி வரும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு இதெல்லாம் அப்படியே அதுவா நடக்குமா, நான் முயற்சி பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த குரு மங்கள யோகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில பாக்கியங்கள் நடக்கும். சில ஜாதகங்களை பார்த்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சிகளையும் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. அதான் ரொம்ப விசேஷம். குரு அப்படின்னு இயற்கை சுபகிரகம். அது சுபமான விஷயங்களை, பணம், பேரு, புகழ், திருமணம், வாய்ப்புகள், வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா சில விஷயங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டிய தேவை நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த முயற்சிக்கான காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா முயற்சி எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது இந்த காலகட்டத்துல எதெல்லாம் முயற்சி பண்ணலாம், எதெல்லாம் பாக்கியமா கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா த்ரூவாகும், எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை சொல்ல போறோம். சில நெகட்டிவ்ஸும் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்ததுதான் ஜோதிட சாஸ்திரம். அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. 12 ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். எப்பவுமே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் சாதகமா தான் செயல்படும். அது பாத்தீங்கன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. காரணம் என்னன்னா, அந்த 7.5 சனி ஆரம்பிச்சது நிறைய ப்ராப்ளம்ஸ். எனக்கு பிரச்சனை சார், ஆஃபீஸில் பிரச்சனை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, கடன் அதிகமாகிட்டே இருக்குது, ஒரு வீடு விற்கும்னு நினைக்கிறேன் விற்க முடியல, இடம் விற்கும்னு நினைக்கிறேன் விற்க முடியல, எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு, வர வேண்டிய இடத்துல பணம் வரல, நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண அது லாக் ஆகிடுச்சு, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்துட்டேன், ஒருத்தர்கிட்ட பணம் நம்பிக்கையோடு கொடுத்தேன், அவர் திருப்பி கொடுக்கல, ஒருத்தருக்காக நான் பணம் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்தேன், அவரை நம்பின கடைசியில் அவர் ஏமாத்திட்டாரு. குடும்ப வாழ்க்கையில் உறவுகளால நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த குரு மங்கள யோகம் 39 நாட்கள் சிறப்பாக செயல்பட போகுது. காரணம் என்னன்னா, இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பாக்கியாதிபதியே. அப்ப அனைத்து விதமான பாக்கியங்களை அவர் கொடுத்தே ஆகணும். நீங்க வேணும்னு சொன்னாலும் சரி, வேணான்னு சொன்னாலும் கொடுத்துதான் ஆகணும். அதே போல மேஷ ராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதியே செவ்வாய். அவரு பாக்கியஸ்தானத்துல இருக்கார். ரொம்ப விசேஷமான ஒரு யோகத்தை பெறக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு அடுத்த 39 நாட்கள் பல்வேறு விதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். பிரச்சனை எல்லாம் இருக்கு சார், ஒரு ஓரம் இருந்தா கூட நீங்க இப்ப என்ன பண்ணணும் அதை நம்ம பார்ப்போம். ஒரு வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கண்டிப்பா இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனை குறையும். அதே மாதிரி பூர்வீக சொத்து வரல சார், எங்க அப்பா கேட்டா தரல சார், எங்க அம்மா தரமாட்டுறாங்க, எங்க அண்ணன் கேஸ் போட்டாரு,
தம்பி கேஸ் போட்டாங்க, அது இடத்துல தகராறு இருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகம் மெனக்கெட்டிங்கன்னா தீர்த்துக்கலாம், உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். அதே போல் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சு பணம் கொடுத்துருக்கேன் சார், அந்த வீடு முடிய மாட்டேங்குது, இந்த காலகட்டத்தில் அந்த வீடு முடியும், அதற்கான பண வசதி வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல இந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது, குரு பார்வையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா குழந்தை பேரு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும். அதே போல இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், ஏழரை சனி இருக்கு, எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் தாண்டி இந்த 39 நாட்கள் சில கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன கரெக்ஷன் அப்படின்னா, வேலை இல்லாதவங்க வேலை தேடுங்க, முயற்சியும் பண்ணணும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது, முயற்சி பண்ணக்கூடிய நேரம் அதான் ரொம்ப விசேஷம். இத்தனை நாள் நான் எங்க இருந்தே தெரியல சார், இப்பதான் கொஞ்சம் ஏதாவது முயற்சி பண்ணலான்னு ஏதாவது யாராவது சொல்லியோ செஞ்சியோ முயற்சி பண்ணுவீங்க, வேலை கிடைக்கும், வேலை மாற்றம் இருக்கும். உங்களுக்கு இந்த 39 நாள் அதிகமா உழைங்க, உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும், அடுத்த வருஷம் ப்ரொமோஷனுக்கு இன்கிரிமெண்ட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கலாம். அதே போல வேலையில நெருக்கடி இருக்கு, நான் மாறலாம் நினைக்கிறேன் சார், இந்த 39 நாட்கள் அதிக முயற்சி பண்ணுங்க, அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பலவிதமான வாய்ப்புகள் பாக்கியங்கள் வரும். நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஒருத்தர் பணம் தருவாருன்னு, அவரு பணம் தருவார், பணமே கொடுக்க மாட்டாருன்னு இருக்கும், அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, அவர் உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கும், அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, திடீர்னு அவருக்கு ஏதாவது பணம் வரும், உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அதே போல நீங்க ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணீங்க, நடக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணுங்க, அந்த உங்களுக்கு ஆர்டரா கன்வெர்ட் ஆகும், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சில விஷயங்கள் புதுசா நம்ம யோசிச்சு ஏதாவது செஞ்சா என்ன அப்படின்ற எண்ணங்கள் தோணும், அதை முயற்சியை அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க, கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த குரு மங்கள யோகம் கண்டிப்பா கொடுக்கும், அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. ஏன்னா மங்களக்காரகன் சொல்லக்கூடிய வீட்டுல ஒரு மங்களகரமான விஷயங்களை செஞ்சே ஆகணும், அவர் பாக்கியஸ்தானத்துல வேற இருக்காரு, கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தே தீரும். சின்ன சின்ன ஒரு கிரக பிரவேசத்துல இருந்து, ஒரு வீட்டுல ஒரு சஷ்டியபத பூர்த்தில இருந்து, ஒரு கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வீடு மாத்துறது, வீடு பால் காய்ச்சறது, வீடுக்கு பூஜை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கீங்கன்னா அதெல்லாம் செய்யுங்க. இல்ல சார் கடன் வாங்கி செய்யற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு, பயப்படாதீங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதுதான் செய்யுமே தவிர ஒரு பிரச்சனையை கொடுக்காது. இந்த 39 நாட்களுக்குள்ள நீங்க செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள், சுபமான செலவுகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். திருமணத்துக்கு பார்க்கலாம், குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணலாம், இரண்டாம் குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு முயற்சி செய்யலாம். வெளிநாடு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்க, ஏழரை சனியா இருந்தாலும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். ஆஃபீஸ்ல ஏதாவது வாய்ப்புகள் வருது, வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ப்ரொமோஷன் பண்ணா எடுத்துக்குங்க, யோசிக்காதீங்க, ஐயோ குழந்தைய விட்டு எப்படி போறது, மனைவியை விட்டு எப்படி போறது, அம்மா அப்பா விட்டு எப்படி போறது, அவங்க வயசானவங்களா இருக்காங்க, நான் ஒரே பையன், இந்த தாட்ஸ் எல்லாம் மறந்துட்டு வாய்ப்புகள் வந்தா எடுத்துக்கங்க, சிறப்பா இருப்பீங்க. வெளிநாட்டுல இருக்கீங்க, வேலை இல்லாம இருக்கீங்கன்னா முயற்சி பண்ணுங்க, இந்த 39 நாட்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல ஒரு இடம் மாற்றம் இருக்கு, வேலை மாற்றம் இருக்கு, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், புதிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களை யாரெல்லாம் தொல்லை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வெளில போய் உங்களுக்கு ஒரு அடுத்த நிலைக்கு அந்த வேலையை செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். அதே போல அங்க வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். என்னன்னா இந்த ஜென்ம சனி இருக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா வீடு வாங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் கவனமா பண்ணுங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சில யோகங்கள் இருக்கு, அதுக்கு உங்க சுயஜாதத்தை பார்த்துங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கும், வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், நிறைய பயனுள்ள விஷயத்த அவங்க வாழ்க்கையில செய்வதற்கான வாய்ப்புகள் அடுத்த 39 நாட்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான், இந்த ஒரு 39 நாட்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த குருமங்கள யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கு சார், எனக்கு குரு செவ்வா சேர்க்கை இருக்கு, குரு செவ்வா பாக்குது, இல்ல குரு செவ்வா நட்சத்திரம் நிக்குது, செவ்வா குரு நட்சத்திரம் நிக்குது, இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, அது லக்னத்துக்கு சுபத்துவம் பெற்றிருக்கு, நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெட்ட பலன்கள் கம்மியாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே யோகம் இருக்கு, அந்த யோகம் எப்ப செயல்படும், நான் அறிவாளி தான் சார் ஆனா அந்த அறிவு வேலை செய்யல,
நான் கடுமையா உழைக்கிறேன், ஆனா அந்த உழைப்புக்கான ஊதியம் இல்லை. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தசாபுத்தி சரியில்லாம போது நீங்க என்ன உழைச்சாலும் ஒண்ணு நடக்காது. என்ன திறமைசாலியா இருந்தாலும் ஒண்ணும் உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அத உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை மாத்திங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோகம், என்ன அவயோகம்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய பக்கத்துல இருக்க ஜோசியரே பாருங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுல பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படையில இருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இது ஒரு பியூர் சயின்ஸ், எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, அதே மாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது, அதே மாதிரி பிரசன்னத்துல உங்களுடைய கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்புகள், அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், அதே மாதிரி கோவில்ல வைக்கக்கூடிய அந்த சிலைகள் சம்பந்தமான, அதே மாதிரி கோவில் சரியா இல்லை, கோவில்ல வளர்ச்சி இல்லை, கோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.